மேளம் கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நீ என்னோட வேலை பண்ணி வச்சிருக்கான் டேட்? என்ன ஆச்சு? தாலையும் புரியாம வாழும் புரியாம என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கானா? நான் என்னன்னு சொல்றது? எதை பத்தி கேக்குறீங்க? எதை பத்தியும்? அந்த அர்ஜுனை பத்தி தான் கேட்கறேன். டேய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஆமா, அர்ஜுனுக்கு நீ கேஸ் போட்டுட்டியோ? ஓ, அதை பத்தி கேக்குறீங்களா டேட்? ஆமா டேட், நான் நஷ்டடி கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் டேட். ஏன், நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன். முட்டாள் மாதிரி மூவ் பண்ணிருக்கா நீ டேட்? எதுக்கு இப்ப சும்மா எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டா தானே மூவ் பண்ணேன். இதை போய் முட்டாள்தனம் சொல்றீங்க? எதை வச்சு இது முட்டாள்தனம் சொல்றீங்க? நமக்கு எவ்வளவு க்ளோஸ் கிளாஸ் ஆயிருக்கு. அது நான் அவன் கிட்ட இருந்து வாங்கி தானே ஆகணும். அதுக்காக தான் நஷ்டடி போட்டு நஷ்டடி கிட்ட கேஸ் போட்டிருக்கேன். முட்டாள் நீங்க. எனக்கு தானடா பிறந்த. நமக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல. இங்க பாரு, நம்ம சொசைட்டினா எந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான் பார்க்கணுமே தவிர பணம் முதல்ல இருக்கணும்னு நினைக்க கூடாது. பணமும் நமக்கு முக்கியம் தான். நீ இப்ப அவன்கிட்ட நஷ்டடி கேட்டா அவன் அசால்ட்டா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு பணம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நமக்கு தேவை பணம் கிடையாது. நமக்கு போன கிளைண்ட்ஸ் திரும்பி வரணும். போன பேரு திரும்பி வரணும். டேட், இது மூலமா நம்ம கிளைண்ட்ஸ் வந்துருவாங்க டேட். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அஜய், நீங்க பாரு, சின்ன பையங்கிறத அடிக்கடி காமிக்கிறேன். அது எப்படி போன கிளைண்ட்ஸ் வருவாங்க? ஒன்ஸ் நம்ம வீட்டு போனதுதான். அவங்க திருப்பி நம்ம பக்கம் வர வைக்கணும்னா அதுக்கு புத்திசாலித்தனமா யோசிக்கணும். இப்படி யோசிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அர்ஜுன் கிட்ட நீனு வயலன்ஸா இறங்கினா அவன் நம்மளை விட பெரிய வயலன்ஸா நம்ம கிட்ட காட்டுவான். அவன் கிட்ட சாஃப்டா தான் போகணும். அவன் எப்படின்னு உனக்கு இன்னும் தெரியல. அவனை பத்தி தெரியாம நீ இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அந்த கேஸை வாபஸ் வாங்க. வெளியே பாரு டேட். கேஸை வாபஸ் வாங்கம்மா. நோ சான்ஸ் டேட். என்னால அது முடியவே முடியாது. அஜய், டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணு. இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய். என் டேட் இப்படி பேசுறான்னு தெரியல. நான் கரெக்டா தானே மூவ் பண்றேன். அவன் கிட்ட இப்படி மூவ் பண்ணாதானே நம்ம கிட்ட இருந்து போன பணமும் வரும், பேரும் வரும். இது ஏன் டேட் புரிய மாட்டேங்குது? அஜய் சார், சொல்லுங்க சுரேஷ். நீங்க ஏதாவது புதுசாக அட்வைஸ் பண்ண போறீங்களா என்ன? அது சரி சார், நாங்களாம் அட்வைஸ் பண்ணி நீங்க கேட்பீங்களா? நான் தான் ஆல்ரெடி அர்ஜுன் சார் பத்தி சொல்லியிருக்கேன்ல சார். நீங்க இப்படி கேஸ் மூலமா போனது ரொம்ப தப்பு சார். அப்பாவும் அதுதான் சொல்றாரு பாத்தீங்களா. நீங்க அப்பா சொல்ற மாதிரி கேஸை வாபஸ் வாங்க வழிய பாருங்க சார். சுரேஷ், எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார், சாரி சார், நான் சொன்னது தப்பு தான். சார், தம்பி வந்திருக்காரு. வந்துட்டானா அவன்? அவனை உள்ள வர சொல்லுங்க. நான் சீக்கிரம் வர சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே சார், இப்பவே அனுப்பி விடுறேன். இவன் வேற எனக்கு இன்னொரு தலைவலி. அப்பா ஒரு பக்கம், இவன் இன்னொரு பக்கம். இவனோட காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டு ஒழுங்கா வர தெரியல நினைக்கிறேன். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னத்த சொல்றது. வரட்டும் அவன். அண்ணா, வாடா. உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வா. அண்ணா, கூப்பிட்டதா சுரேஷ் சார் சொன்னாரு. என்னன்னா அசால்ட்டாவா கேட்கறான்? டேய், நேற்று கெஸ்ட் ஹவுஸ்ல என்னடா நடந்தது? அதுனா அது வந்து ஒன்றும் இல்லைண்ணா. நேற்று ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் போயிருந்தேன், அவ்வளோதாண்ணா. போய் சொல்லாம சொல்லு, நேற்று கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தது? இல்லைண்ணா, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சும்மா தானே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருந்தேன். அண்ணா, வாய் மூடு. நேற்று நீ என்ன பண்ணு எல்லா விஷயமும் எனக்கு வந்துருச்சு. டேய், யாரோட அந்த பொண்ணு என்ன விஷயத்துக்காக கூட்டிட்டு வந்த? சரி விடு, நீ எதுக்கு கூட்டிட்டு வந்தியோ அது எனக்கு தேவையில்லை. தப்பு பண்ணணும், தப்ப தடையும் இல்லாம பண்ணணும். ஆனா நீ எவனோ வந்து உங்க எல்லாரையும் அடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்பாட்ல எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? நான் ஆளுங்களையாச்சும் அனுப்பி விட்டுருப்பேன்ல. இல்லைண்ணா, ஃபோன் பண்ண முடியலண்ணா. அவன் எங்களை அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிட்டானா. எங்களால முடியல. ஃப்ரெண்டுங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேண்ணா. எனக்கு பெருசா அடி இல்லை, அவனுங்களுக்கு தானே பெரிய அடி. இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தம்பியா இருந்துக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கான். ஒண்ணு இங்க பாரு, யார் அந்த பொண்ணு, என்ன விஷயம், என்ன டீட்டெயில் என்கிட்ட சொல்லு. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அண்ணா, அவ என்ன ஏதாவது லவ் அந்த மாதிரி ஏதாவது கண்டாரியா? கேச்சு அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. அப்புறம் என்ன, உனக்கு அவ வேணுமா? அதுவும் இல்லைண்ணா. அவ என்ன காலேஜில் வச்சு நிறைய பேர் முன்னாடி நிறைய தடவை இன்சல்ட் பண்ணியிருக்கானா. போதா குறைக்கு என்னை ஒரு டைம் அடிச்சுட்டானா. அதுக்காக தான் அவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சுதானா நேற்று நான் அவளை கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்தேன். அப்போ போல கரெக்டா இவன் வந்து காப்பாத்தி அவளை கூட்டிட்டு போயிட்டானோ. முட்டாள். லவ்வும் இல்லை, அவ மேல உனக்கு அவசியம் இல்லை. ஆனா பழி வாங்க இப்படிதானோ. அவளை பழி வாங்குறதுலாம் சப்ப மேட்டா நினைச்சு முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அதை இவ்வளவு பெருசா இழுத்துட்டு இருக்கான். ஏய், யார் அந்த பொண்ணு, என்ன டீட்டெயில்ஸ்ன்னு எனக்கு கொடு. மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு நான் பண்றேன். யாரோ என் தம்பி மேல கை வச்சிருக்கான், அவளை நான் விட மாட்டேன். அவளோட டீட்டெயில்ஸ் என்னன்னு எனக்கு சீக்கிரம் கொடு, அவளை நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. இப்போ உனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. இங்க பாரு, இப்ப காலேஜுக்கு போ. ஈவினிங் சித்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சித்தி கிட்ட பல தடவை சொல்லிட்டேன்,
உன்னை கண்காணிக்க சொல்லி. ஆனா நீ சித்தி கண்ணிலே மலை தூவி போட்டிருக்கலாம். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்ற வழியை பாரு. சித்தி சித்தப்பா இருக்கிறாங்களே தான் உன் மேல கையை வைக்காம இருக்கேன். இல்ல இங்க பாரு, எப்பவுமே நம்ம தப்பு பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதை தடையும் இல்லாம பண்ணணும். இந்த மாதிரி எவன்கிட்டயும் போதை வாங்கிட்டு வந்து நிக்க கூடாது. அது ஏன் தம்பியா இருந்துகிட்டு கூட பிறக்கலன்றதாதான் உன்னை உயிரோட விடுறேன். என் கூட பிறந்துட்டு அவன்கிட்டயாவது உதவ வாங்கிட்டு வந்து நின்னு தெரிஞ்சது உன்னையே கொண்டுட்டு இருப்பேன். அண்ணா சாரிண்ணா, நான் கரெக்டா தானே பண்ணணும்னு நினைச்சேன். இவன் குறுக்க வருவான்னு நான் எதிர்பார்க்கலண்ணா. சரி விடு, முடிஞ்சிருச்சு. அவன் யாரு அவ யாரு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடு. அவளையும் அவனையும் நான் பாத்துக்கிறேன். என் தம்பி மேல கையை வச்சுட்டு நிம்மதியா இருக்க முடியுமா என்ன? மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஈவினிங் வந்து எனக்கு என்ன டீட்டெயில்னு கொடு. ஹேய், என்னடி இங்க பார், வர நீ பண்றது எதுவும் சரியில்லை. நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது. அமைதியா இரு, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்துக்க. நீ கோபப்பட கூட அழகா இருக்க விச்சு. இல்ல மாமா தேவிச்சு மாமா, நீ கோபப்பட கூட அழகா இருக்கன்னு பாத்துக்கே. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் சரியா தானே இருந்த. இப்ப என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சா? ஒரு மாதிரி பேசுற, ஒரு மாதிரி நடந்துக்கிறேன். இங்க பாரு, இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் வச்சுக்காத, சொல்லிட்டேன். தேவிச்சு, நேத்து வரைக்கும் தானே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது. இப்ப நான் தெளிஞ்சிருக்கேன். இப்ப நான் தெளிஞ்சு ஒரு தெளிவான மைண்ட்ல இருக்கேன்னா பாத்துக்கே. சின்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கான். ஏய் பாரதி, இங்க பாரு, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கலாம். இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கவும் செய்யாத. விச்சு, நேத்து வரைக்கும் நான் இப்படிதான் இருந்தேன். உன்னை பார்த்தாலே வெறுப்பு வரும், கோவம் வரும். எப்ப பாரு உன்னை திட்டணும்னு தோணும். ஆனா பாரு, நேத்துல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குது. என்னமோ உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ என் கூட இருந்தா நான் சேஃபா ஃபீல் பண்றேன்டா. ஏய், உன்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏய், கொஞ்சம் தள்ளி உட்காரு. நீ இப்படி ஓட்டிட்டுலாம் வராத. ஐயோ, தள்ளி உட்காருதா? நான் தள்ளி உட்கார்ந்தா விழுந்துருவேன் மாமா. அதனால என் மாமா பக்கத்துல உட்காந்துட்டு வரேன். இதுதான் எனக்கு சேஃபா இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் என் விச்சு மாமா பக்கத்துல உட்காரும்போது இன்னும் சேஃபா ஃபீல் பண்றேன்னா பாத்துக்கே. ஏய், உறஞ்சன்னு வச்சுக்க, இதெல்லாம் திருத்த கூட முடியாது போல இருக்கு. சே, ஒன்னும் அப்படி இருக்க இல்ல இப்படி இருக்க, நடுமத்தில இருக்கவே மாட்டேல்ல நீனு. விச்சு, இங்க பாரு, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. நீ என்னமோ பிடிக்காத மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படிலாம் உனக்கு நடிக்க வேணாம். இங்க பாரு பாரதி, தேவையில்லாம என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. இதுவே லாஸ்டா வச்சுக்கோ. இன்னொரு தடவை நீ என்கிட்ட இப்படி பேசுனா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியது வரும், பாத்துக்க. டேய் விச்சு, நீ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் சரி சரி, நான் அப்படி பேசினா உனக்கு கோவம் வருதுன்னு சொல்றேன்ல, எதுக்காக என்ன நீ காலேஜ்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? விட்டுட்டு போக வேண்டியதானே? நான் ஆட்டோல போயிருப்பல, அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டோ பிடிச்சு போக போறேன். என்ன விட்டுட்டு போக வேண்டியதானே? அண்ணா கேட்டதும் உடனே நான் கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன்னு சொன்னேன். எதுக்கு அப்படி சொன்ன? உனக்கும் என்ன பிடிக்க போய் தானே அப்படி சொன்னேன். ஏய் லூசா நீனு, நீ நினைக்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல ஒன்றும் நான் சொல்லல. உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் சொன்னேன். உன் விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உனக்கு அவனுங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்து டிராப் பண்றேன்னு சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணெல்லாம் எனக்கு கிடையாதுடி. இப்போ நான் லூஸ் இல்ல, நீ தான் லூஸ். நீ எதுக்கு என் பாதுகாப்புக்காக யோசிக்கிற? நீ கேட போகட்டும்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? நான் திமிர் பிடிச்சவளாச்சே. திமிர் பிடிச்சவ, கோவக்காரி, ராங்கி, ஹரக்கி, நீ என்னமோ திட்டுவலாம், பிசாசு, காட்டேரி. அப்ப என்ன விட்டுட்டு போக வேண்டியது தானே? எங்கேயே போய் எவன் கிட்ட சிக்கி சீராளிற? விட்டுட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு என் பாதுகாப்புக்காக யோசிக்கிறேன்? டி விச்சு, என் பாதுகாப்புக்காக யோசிக்கிறேன் போதே நீ எனக்காக யோசிக்கிறேன்னு அர்த்தம். இங்கதான் நீ ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உன்னோட பாதுகாப்புக்காக யோசிச்சேன்னா அது உனக்காக தான் அர்த்தம் கிடையாது. எனக்கு அத்தம்மா மனம் ரொம்ப பிடிக்கும். அதை விட சாருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க குடும்பமானும் சந்து சிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன் பாதுகாப்புக்கு வரேன். மற்றபடி வேற எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்குள்ள கிடையாதுடி. சரி விச்சு மாமா, நீ இப்படியே போ, நான் அப்படி வரேன். நீ எந்த ரூட்ல போணுமோ போ, நான் வேற ரூட்ல வந்துக்கிறேன். உன்னால திருத்தவே முடியாது. வாயை மூடிட்டு அமைதியாவா. உன்னை கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு நான் ஃபேக்டரிக்கு போறேன். உன் கூட இருந்து எனக்கு தலைவலி தான் வந்துடும் போல இருக்கு. கேட்டால் உன் பேர் சொன்னேன் பதட்டதில்லை. பக்கத்து வீட்டில் கோலம் போட்டேன் குழப்பதில்லை. ஊரை சுற்றி பார்த்தாலும் உன்னை சுற்றி பார்க்கிறேனே அன்பே.
உலகமெல்லாம் அழகாக முன்னாலே தெரிகிறது. துடிக்கிற இதயத்தின் ஓசைகள் நீயே. உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? அர்ஜுன், எதுக்கு அர்ஜுன் உன் மனசுக்குள்ள இருக்க என்ன மறைக்கணும்னு நினைக்கிறேன்? அர்ஜுன், நீ என்னதான் உன் மனசுக்குள்ள இருக்க என்ன தெரை போட்டு மறைக்கணும்னு நினைச்சாலும் முடியாது அர்ஜுன். ஏன்னா நீ என்ன அந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா நீ என்ன எந்த அளவுக்கு விரும்பி இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ உன்னால என்னை விட்டுட்டு போகவும் முடியாது, என்னை மறந்துட்டு வாழவும் முடியாது. எனக்கு தெரியும் அர்ஜுன். ஓ பரவாயில்ல பிரியா, நீ தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ, ஆனா வாயில இருந்து உண்மை வந்துருச்சு. நான் தான் உன்னை விரும்பியிருக்கேன், நீ என்ன விரும்பல. அர்ஜுன், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரொஃபஷன் தான், அதுக்கப்புறமா தான் நீ என்ன உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் என்ன தெரிஞ்சிருந்தே என்னை விரும்பலையான்னு நீ கேட்குற? சரி விடு அர்ஜுன், அப்போ நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ விரும்புறதை விட அதிகமா விரும்புற உன்னை. ஆமா பிரியா, இவ்வளவு நாள் நீ என்ன விரும்பினியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீ என்ன நிறைய விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நான் தாலி கட்டியிருக்கிறது உன் சிஸ்டர் நிலா காலத்துல, அதனால இப்ப நீ என்ன ரொம்ப தான் விரும்புவ. புல்ஷிட், எல்லாரும் இதையே திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. இங்க பார் அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி அப்பெல்லாம் இல்ல அர்ஜுன். அப்பவும் நான் உன்னை விரும்பினேன், இப்பவும் நான் உன்னை விரும்பிட்டு தான் இருக்கேன். உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏதோ ரீசனுக்காக தான் நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க பார் அர்ஜுன், உனக்கு நிலாவை பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது. எதுக்கு சும்மா உன் மனசுல இருக்க என்ன மறைச்சிட்டே இருக்க? இங்க பார் அர்ஜுன், முன்னாடி உன் அருமை தெரியாம நான் உன்னை உதாசீனப்படுத்திருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு உன் அருமை நல்லாவே தெரியுது. அதனாலதான் திரும்பி திரும்பி ஓடி வந்து உன்னையே சுத்திக்கிட்டு இருக்கேன். என் லவ் உனக்கு புரியலையாடா? ஷட் அப் பிரியா. ஏய், யார் சொன்னோம் எனக்கு நிலாவை பிடிக்கலன்னு? யாரடி சொன்னோம்? நான் சொன்னனோ எனக்கு அவளை பிடிக்கலன்னு? நான் சொன்னனோ? இப்போ இந்த நிமிஷம் எனக்கு அவளை மட்டும்தான் பிடிக்கும். அவளை தவிர வேற எவளும் என் கண்ணுக்கு பொண்ணா கூட தெரியல. அவள் மட்டும்தான் என் உலகமா தெரியுது. அவளை மட்டும்தாண்டி எனக்கு பிடிக்குது. இன்னும் சொல்லலனா அவளை நான் ரொம்ப விரும்புறேன்டி. அர்ஜுன், are you joking? இப்படி எல்லாம் நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? ஏன் அர்ஜுன், எதுக்கு என்கிட்ட இந்த ஒரு நடிப்பு? ப்ளீஸ் அர்ஜுன், இப்படி எல்லாம் என்கிட்ட நடிக்காத, ஓகே? இங்க பாரு அர்ஜுன், இதோ இப்போ நான் விழ போனதும் விட்டுட்டு போக வேண்டியதானே? அவ எங்க எப்படி விழுந்தா நமக்கு என்னன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? ஓடி வந்து தாங்கி பிடிச்சல, அதுக்கு பேர் தானே உண்மையான லவ். என்ன சொன்ன? ஓ, நீ விழ போனா நான் ஓடி வந்து பிடிச்சிட்டா அதுக்கு பேர் உண்மையான லவ்? ஆமா, உன்னோட டிக்ஷனரினா இதெல்லாம் தானே உண்மையான லவ். ஏய், இந்த இடத்துல வயசானவங்க யாராவது விழுந்தாலும் நான் போய் தாங்கி பிடிப்பேன்டி. அதுக்காக அவங்கள நான் உண்மையா லவ் பண்றேன்னு அர்த்தமா? அதுக்கு பேரு பரிதாபம். இப்ப நீ விழ போனதும் உன்னை ஓடி வந்து தாங்கி பிடிச்ச பாரு, அதுக்கு பேரும் பரிதாபம் தான். பிரியா, இன்னும் நீ உண்மையான லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா நீயும் உண்மையா லவ் பண்ணுவ கண்டிப்பா. உன்னோட லவ், அதுவும் உண்மையான லவ், வேற ஒருத்தருக்காக தான் இருக்கும். நீயும் நானும் சேரணும்னு விதி இல்லை. அதனாலதான் கடைசி நிமிஷத்துல நீயும் நானும் வேற வழியில போற மாதிரி ஆயிடுச்சு. இங்க பார்ப்பியா, இப்பவும் எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. இப்பவும் எனக்கு உன் மேல பரிதாபமா தான் இருக்கு. என்னால உன் லைஃப் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உனக்கு இன்னும் லைஃப் இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இங்க பார்ப்பியா, உன்னோட லைஃபை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போ. என்னை மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும்னு பல தடவை சொல்லிட்டேன். மறுபடியும் என்கிட்ட இப்படி பேசி இன்சல்ட் ஆயிட்டு இருக்காது, புரியுதா? உன்னை ஒரு வாட்டி ஹர்ட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டா இவளை நம்ம ஹர்ட் பண்றோமேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. அர்ஜுன், சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காது அர்ஜுன். நீ லவ் பண்ண பொண்ணு நான் தான். நீ முதல்ல உன் மனசார விரும்பின பொண்ணு நான் தான். பொண்ணு நான் தான், கடைசி பொண்ணு நான் தான். அது சரி, உனக்கு பொறுமையா எடுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் பொறுமையா சொல்ல தயாரா இருக்கேன். அது கேட்க நீ தயாரா இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆஃபிஷியலா பேச வேண்டியது பேசிட்டேன், கிளம்பு. உள்ள வரலாமா? ஏ பொண்டாட்டி, இது உன் ஃபேக்டரி. உள்ள வரலாமான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். வாடி பொண்டாட்டி. ஏய், என்ன நாங்க நின்னுட்டு இருக்கேன்? அட வாடி பொண்டாட்டி. ஓய் குல்ஃபி, வாடி.
அடச்சி அர்ஜுன் அட மிஸ் பிரியா நீங்க என்ன கிளம்பலையா? அர்ஜுன் மிஸ் பிரியா உங்களுக்கு அஃபிஷியல் டைம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க கிளம்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் எனக்காக லஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இது எங்களோட பர்சனல் டைம். நீங்க கிளம்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூ கேன் கோ நவ் பிரியா. அர்ஜுன் அது சரி, இதெல்லாம் நீ ஏதோ ரீசனுக்காக பண்ணிட்டு இருக்க. அதுவும் வேணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரியா கிளம்புன்னு சொல்லிட்டேன், கிளம்பு. அர்ஜுன் நீ என்ன மறந்துட்டேன்னு சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா? நானும் நம்ப மாட்டேன். நீயே என்ன மறக்கலன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு அர்ஜுன், இவ இருக்கான்றதுக்காக என்கிட்ட இப்படி நடிக்காத. எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை எந்த அளவுக்கு விரும்புறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் நீலா, என்ன இதெல்லாம் உன் வேலையா? என்ன பண்ண என் அர்ஜுனா? நீ ஏதோ பண்ணி வச்சுட்ட அதானே? இங்க பாரு நீலா, நீ இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு உன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என்னைக்கா இருந்தாலும் ஏன் அர்ஜுன் எனக்கு தான். இப்ப அவன் எதுக்கு இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன் மனசுல இந்த பிரியா மட்டும்தான். நீ என்னைக்குமே அவன் மனசுல போகவே முடியாதுடி. பிரியா வீணா என்ன கோவப்படுத்தாத, கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டேன். ஏய் என்னடி பார்த்துட்டு இருக்க? என் அர்ஜுன் இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய இப்படி என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு நினைக்க மாடி? பிரியா உனக்கு இவ்வளவுதான் மரியாதை? யார் நீ? ஏன் பொண்டாட்டி ஏன் முன்னாடி திட்டத்துக்கு யார் நீ? இங்க பார், இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. இங்க பார், நீ கேட்க வந்த விஷயத்துக்கு உனக்கு பதில சொல்லிட்டேன். நான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கிளம்பு. அர்ஜுன் மிஸ் பிரியா கெட் அவுட். கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன், கிளம்பு. என்னடி பாக்குற? இப்படியெல்லாம் அர்ஜுன் பேசிட்டா அவன் மனசுல நான் இல்லைன்னா நான் இல்லாம வேணா இருக்கலாம். ஆனா நீ ஒரு காலமும் என் அர்ஜுன் மனசுக்குள்ள வரவே முடியாது. எனக்கு நல்லா தெரியும் என் அர்ஜுன் என்ன இப்ப இல்ல எப்பவுமே மறக்க மாட்டான். அவன் என்ன மறக்காதனால்தான் உன்கிட்ட நெருங்காம இருக்காண்டி. பிரியா உன்னை போன்னு சொன்னோம், வெளியில போ. உன்னை விட மாட்டேன்டி, சத்தியமா விட மாட்டேன். சீ. குல்ஃபி குல்ஃபி சார் லஞ்சு கொண்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வரேன். கை எடுங்க. ஏய் அது வந்து இங்க பாரு, அவ சொன்னதெல்லாம் நீ. சார் டைம் ஆயிடுச்சு, இப்போ லஞ்ச் டைம். நீங்க சாப்பிடணும்ல, நான் எடுத்துட்டு வரேன். காணக்கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி காதல் கணக்கினிலே ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஆரெங்கும் தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க சீரங்கம் தான் உறங்க திருவானக்கா உறங்க நான் உறங்க வழி இல்லையே காசா இங்கே நதியத்து கிடக்குது ரோசா. எங்க வேணா போய்க்க நீ என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே. கண்ணியதா விட்டுப்பட்ட தாமரையும் போனதுன்ன தரமேல தலசாயுமே. குல்ஃபி நில்ல. ஏய் உன்னை தட்டி சொல்றேன், நில்லடி. சொல்லுங்க சார். குல்ஃபி இப்ப என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி நல்லா இருக்க? ஏய் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ பாருடி குல்ஃபி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. சார் நான் எதுவும் நினைக்கல சார். நான் என்ன நினைக்க போறேன்? அவங்க உங்க பிரியா, அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் என்ன சார் நினைக்க முடியும்? நான் எதுவும் நினைக்கல. என்னடி சொன்ன? ஏன் பிரியாவா? ஓ அந்த அளவுக்கு மேடம் யோசிச்சிட்டீங்க அப்படிதானே? அது சரி, உன்னை இப்படியே விட்டோம், நீ வேற மாதிரி யோசிப்ப. ஏய் என்ன உனக்கு? சரி ஆமா ஆமா அவ ஏன் பிரியாதான். அப்புறம் உங்க விக்ரம் எப்படி இருக்காரு? சாரி சாரி உன்னோட விக்ரம் எப்படி இருக்காரு? இப்பதான் நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கான். ஏண்டி உனக்கு சொன்னா ரத்தம், எனக்கு சொன்னா தக்காளி சட்னி. அடி அடி எப்படி எப்படி ஏன் பிரியா
ஏன் பிரியான்னு சொல்லும் போது எனக்கும் இப்படிதானடி எரிஞ்சுது. என்னடி எதுக்கு இப்ப கத்துற? உண்மையை தானே சொன்ன. உன்னோட விக்ரம் எப்படி இருக்காரு? சார் அவர் என்னோட விக்ரம் தான் சொன்னா சார். இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார், கேட்கவே நாராசமா இருக்கு. ஏதாவது திட்டிட போறேன் சார், ஆசிங்கமா ஏதாவது வாயில வந்துட போகுது சார். என்னது அசிங்கமாவா? ஓய் என்னடி? ஆமா அப்படி கூட நீ பேசுவியா என்ன? தேவைப்பட்டா பேசுவேன் சார். பெரிய லம்பாடியா இருப்பா போல இருக்கு. அர்ஜுன் சரி விடு, இப்படியும் இருக்கணும்ல. நம்மள மாதிரி சாஃப்டா இருந்தா எப்படி? அது நம்ம சாஃப்டா இருக்கோம்ல. நமக்கு வந்த வாயாடி இப்படி இருந்தாலும் நல்லது. அசிங்கமா என்ன? எப்படி வேணாலும் பேசு, என்கிட்ட மட்டும் பேசு. என்ன சார், என்ன உடம்பு ஒண்ணும் முடியலையோ? இங்க பாருங்க சார், தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்க, நானும் தேவையானது பேச வேண்டியது வரும், பாத்துக்கோங்க. ஓ தேவையானது? அப்போ நான் கூட தேவையானது பேச வேண்டியது இருக்கு. பேசிக்கிட்டுமா? தேவையானதா? அது என்னது? பேசுங்க, என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆமாமா ரொம்ப தேவையானதுதான். அது ஒண்ணும் இல்ல. அது வந்து மச்சான் பத்திரமா இருக்கா? சார் நான் லஞ்ச் கொண்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். அவளை விடுங்க சார். ஏய், எங்க போற? இரு, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப போனா எப்படி? பேசி முடிச்சிட்டு போவோம். எனக்கு இப்போ ஒன்றும் ஆசை இல்லை, பொறுமையா அப்படி சாப்பிடலாம். கேட்டதுக்கு பதில் சொல்லு. மச்சான் பத்திரமா இருக்கான்? குளிக்கிறேன்னு சொல்லி. சார் நான் போறேன் சார், உங்களுக்கு பசிக்கும் எனக்கு தெரியும். உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீங்க பசியோட இருக்காதீங்க. மார்னிங் கூட சாப்பிடல, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். ஏய் ஆமா ஆமா ரொம்ப பசியா தான் இருக்கு. நைட்டு நடந்த சம்பவம் மாதிரி இன்னைக்கு நைட்டும் நடக்குமா? உனக்கு வேணா சொல்லு, ஜூஸ் வேணா போகும்போதே வாங்கிட்டு போயிடலாமா? ஐயோ சார், தப்பு தப்பா பேசாதீங்க சார், அப்படிலாம் ஒண்ணும் வேணாம் சார். ஜூஸா? ஐயோ எனக்கு வேணவே வேணாம். ஏய் யாருக்கு தப்பு தப்பா பேசுறது? தப்பு தப்பா நீ தாண்டி பண்ண. எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பு தப்பா நான் பேசுறேனா? ஐயோ இந்த பொண்ணுங்களை இப்படிதான் பண்றதெல்லாம் பண்ணிட வேண்டியது, அப்புறம் ஆம்பளைங்க மேல அப்படியே காமிச்சு விட்டுறது. ஏய் என்ன சார், அப்படிலாம் எதுவும் நடக்கல, நீங்க சும்மா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. சும்மா சும்மா அதே சொல்லாதீங்க சார், போங்க சார். ஓ அப்ப மேல இப்ப வரைக்கும் நம்பல அப்படித்தானே? சரி நம்பாத, 3 மாசத்துக்கு அப்புறம் எப்படி வாந்தி எடுப்பல, அப்ப தெரிஞ்சிடும் நடந்துதான் இல்லையான்னு. மச்சத்தை சொல்லி குடும்பம் நம்பலாம். வேற ஒரு இடத்துல கூட மச்சம் பார்த்து சொல்லட்டுமா? என்னது மறுபடியும் மச்சமா? அத்தாடி நான் இல்ல. அடி குல்ஃபி, சத்தியமா இன்னைக்கு நைட்ல ஒண்ணு அப்பா பாக்கலடி. கண்ணை முடிக்கிட்டு தாண்டி உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். தோராயமா சொன்னேன், ஆனா உண்மையில அப்படி இருக்கு போல இருக்கே. எப்படி ஓடுறாளே? ஏய் குல்ஃபி, உன்னோட அனுமதி இல்லாம உன்னை நான் அப்படி பார்க்க மாட்டேன். உன்னோட சம்மதத்தோட தான் பார்க்கவும் செய்வேன், எல்லாமே நமக்குள்ள நடக்கவும் செய்யும். அது வரைக்கும் நான் எதுவும் தப்பா பார்க்க மாட்டேன். அதுக்காக இடுப்ப பார்க்காமலாம் இருக்க முடியாது. அது அப்பப்ப கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு, அதை மட்டும் பார்ப்பேன். சரியா? மச்ச கண்ணி ஒன்ன காங்கரையே, ஒத்த கண்ண மட்டும் தூங்கரையே, ஆட்டு சத்தமும் கேட்கலையே, அந்தி பகலிதும் பார்க்கலையே. மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு, பச்சை கண்ணி பத்திக்கிச்சு, பிள்ளலே போடு பிள்ளலே. ஏய் பத்து விரகிச்சு கிச்சு முட்டு மணி எதுக்கிச்சு உன்னாலே, எல்லாம் உன்னாலே. ரொம்ப சந்தோஷமாவ வர. உன்னால எவன் கிட்டயோ அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சுல, விட மாட்டேன்டி. எங்க அண்ணன் என்னை இது வரைக்கும் திட்டினதே கிடையாது, ஆனா உன்னால என் அண்ணன் கிட்டயும் திட்டு வாங்கிட்டேன். இனிமே உன்னை விடவே கூடாதுடி. உன் குடும்பி இப்ப என் கையிலடி. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு கண்டிப்பா நீ எனக்கு அடங்கி தாண்டி போவ. அடங்கி போக வைக்கிறேன்டி. தனியா சிக்கிருக்கலாம், உன்னை சீரழிக்காம விட மாட்டேன்டி. டேய் என்ன முத வாங்கினது பத்தலையும் இன்னும் உனக்கு வேணுமா என்ன? மறுபடியும் வம்பலுக்கு வந்து நிக்கிறான். அது சரி, நேத்து தான் மூஞ்சில ரத்தம் வர அளவுக்கு வாங்கிட்டு வந்தியே. என்ன தையல் போட்டியா இல்ல டென்ஷன் மட்டும் போட்டு வந்திருக்கியா? ஏய் என்னடி கிண்டல் பண்றியோ? இங்க பாரு, உன்னால கண்டவன் கிட்டலாம் நான் அசிங்கப்பட்டு அடிபட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன கிண்டல் பண்ற? உன்னால சும்மா விட மாட்டேன்டி. உன்ன சும்மா விட மாட்டேனா? என்ன பண்ண போற? என்ன கொல்ல போறியா? இல்ல இல்ல, நேத்துக்கு மாதிரி எதுக்கு ட்ரை பண்ண போறியா? எங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறே, பண்ணி பார்க்கலாம். பண்ணுடா,
டேய் பண்ணுடா. என்னடி ரொம்ப ஆணவத்துல பேசுறேன்? இவ்வளோ நாள் ஆணவத்துல ஆடுனேன், இப்பவும் ஆணவத்துல ஆடுறேன். நான் யாருன்னு தெரிஞ்ச மாதிரி ஆணவத்துல ஆடிட்டு இருக்கேன். அது சரி, ஆடு ஆடு, எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுடி. உன் ஆணவத்தை அடக்கிறதுக்கு தாண்டி நான் இப்ப இருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துல உன் ஆணவம் தன்னால அடங்கிடும்டி. ம் அப்படியா? ஏன் ஆணவ அடங்குதா இல்ல உன் ரவுடி அடங்குதான்னு பார்க்கலாமா? பார்க்கலாமாடா? என்னடி உனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கானே, அவன் எப்பவுமே உன் கூட இருப்பான்ற நினைப்புல பேசுறியோ? அது சரி, அந்த நினைப்புலதான் இப்ப நீ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எப்பவுமே அவன் கூட இருக்க மாட்டான்டி. இந்த இப்ப கூட இப்ப நீ தானியா தாண்டி என்கிட்ட சிக்கி இருக்க. இப்ப நான் நினைச்சாலும் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம், தெரியும்ல? என்ன காலேஜ்ல இருக்க, அதனால நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எது வேணாலும் பண்ண வேண்டி. காலேஜ்ல எவனும் என்ன கேட்க முடியாது, நான் யாருன்னு தெரியும்ல? அடே நெட்டக்கோக்க, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறே பண்ணுங்கடா சொல்றேன். எதுக்கு இவ்வளவு லென்த்தியா டயலாக் அடிச்சிட்டு போற? இப்போ நீ என்ன பண்ண போற? நேத்து மாதிரி எதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியே, அது பண்ண போறியா? ட்ரை பண்ணு. இல்ல என்ன அடிக்க போறியா? இல்ல என்ன கொல்ல போறியா? ஏதாவது பண்ணுடா. ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டு போறடி உன்ன. ஏய், என்ன என்னடா பண்ணுவா அவள? இங்க சரியும் இல்ல தவறும் இல்ல போடா. என்ன என்னமோ பண்ணணும்னு வந்த அமைதியா நிக்கிற? பண்ணு. என்னமோ பண்ணணும்னு சொன்னியே, பண்ணுடா. எப்பவுமே அவன் என் கூட இருப்பான், எப்பவுமே இருப்பான். என்ன என்ன தனியா விட்டுட்டான், அதனால நீ என்ன வேணா பண்ணலாம் நினைச்ச, அப்படிதானே? டேய், ஏற்கனவே அவன் எனக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருப்பான்டா. இப்போ உன் விஷயம் வேற தெரிஞ்சிச்சுல, இனிமே அவன் என்ன தனியாவே விட மாட்டான். இனி 24 மணி நேரமும் என் கூட பாதுகாப்பா தான் இருப்பான். ஏய், என்னடா இன்னொரு தடவை இவளை நீ சீண்டணும்னு நினைச்சான்? ஏற்கனவே என்னை பத்தி உனக்கு நிறைய தடவை தெரிஞ்சிருக்கும், நான் எப்படின்னு நீ பார்த்திருப்பேன். இதுக்கப்புறமும் நீ இவளை சீண்டணும்னு நினைச்ச, நான் எப்படின்னு பார்க்க நீ இருக்க மாட்ட, போட்டு தள்ளிடுவேன், பார்த்துக்க. டேய், என்னடா மிரட்டுறியும்? ஏற்கனவே நீ என் மேல கைய வச்சதுக்கு நான் உன்னை ஏதாவது பண்ணணும் தானே நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப என்ன மிரட்டி பாக்குறியா? ஐயோ ப்ரோ, எனக்கு மிரட்டெல்லாம் தெரியாது ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன் மட்டும்தான். வாங்க, நீங்களா நானு கொண்டி கொண்டி பாத்துருவோம். என்னடா ரொம்ப பேசுறான், தொண்டைக்குழியோ இல்லாம ஆக்கிடுவோம் பாத்துக்கா. ஏய், ஏற்கனவே சொன்னதுதான், இவ என் வீட்டு பொண்ணு. இவளை நீ இன்னொரு தடவை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க நீ இருக்க மாட்ட, பார்த்துக்க. ச்சே, பொண்ணு வச்சிருக்கேன்டா, உனக்கு தனியா வச்சிருக்கேன். சிரிக்கிறியாடி? சரி, இதுதாண்டி உன் கடைசி சிரிப்பா இருக்கும். எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்கடி. உனக்கு ஆப்பு வச்சிருக்கேன்டி. உனக்கு வைக்கிற ஆப்புல அவன் தன்னால அவன் உன்னை விட்டுட்டு போகணும்னு போக வைக்கிறேன்டி. டேய், இன்னும் என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? அதான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ல. இல்ல கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் வாங்கிட்டு போவியா? சொல்லு, அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். டேய், என்ன ரொம்ப பேசுறேன்? ரொம்ப பேசாதடா. நான் இப்ப அமைதியா போறேன்னா அதுக்கு காரணம் பயம் கிடையாது. கேள்விப்பட்டிருக்கியா? புலி பதுங்கிறது பாயறதுக்காக தான். பாயுவேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா பாய வேண்டாம். அடே, நான் இப்பவே பாயின்னு தான் சொல்றேன், நீ தான் பம்மிக்கிட்டு போற. இதுக்கு இந்த டயலாக் வேறையா? ஏன்டா, போடா போய் வேலையை பாரு, போ. இங்க பார், இப்ப சொல்றதுதான். நான் அப்படி போனதும் இவளை ஏதாவது சீண்டணும் நீ நினைச்ச, நீ என்ன பண்ணாலும் எனக்கு விஷயம் வந்துடும். ஜாக்கிரதையா இரு. இவளை பார்க்கணும்னு கூட நினைக்காத, இவன் நிழல தொடணும்னு கூட நினைக்காத. நினைச்சாலே உயிரோட இருக்க மாட்டேன், பாத்துக்க. வச்சிருக்கேன்டா உனக்கு, உனக்கும் இவளுக்கும் பெரிய ஆப்பா வச்சிருக்கேன். இந்த ரகுவை சிங்கிள் மேனா நினைச்சிட்டல, இந்த ரகுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. காட்டுறேன்டா நான் யாருன்னு, கூடிய சீக்கிரம் காட்டுறேன். டேய் போடா, வெட்டி பந்தா காமிச்சிட்டு இருக்காத, போடா. மறுபடியும் சொல்றேன், இவகிட்ட ஏதாவது சீண்டணும்னு நினைச்சேன், உடம்புல உயிரை தவிர மத்த எதுவும் இருக்காது, பாத்துக்க. ச்சே, இப்ப போறேன்டா. திரும்பவும் நான் யாருன்னு காட்டுவேன், காட்டுறதுக்கான நாள் வரும்டா. ஹே பாரதி, இனி அவன் பக்கமே வரமாட்டான்.
கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்சு அவன் இதுக்கப்புறம் உன் பக்கம் வர்றது டவுட்டு தான். அதையும் மீறி வந்தா நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பத்தியும் பயப்படாம நிம்மதியா இரு. படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? போ, தைரியமா காலேஜுக்கு போவோம். இனி அவனால உனக்கு எந்த பாதிப்பும் வராது. முடிஞ்ச ஈவினிங் நான் வர பார்க்குறேன். இல்லைன்னா சார் வந்தா கூட இவன் உன் பக்கம் வர மாட்டான் தான். போ போ. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. இனி அவன் என் பக்கமே வர மாட்டான். அந்த அளவுக்கு தான் நீ வச்சு செஞ்சிருக்கேன். இனி எப்படி அவன் என் பக்கம் வருவான்? அவன் வர மாட்டானா? இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. அதனால நீ என்ன பண்ணு, ஈவினிங் நீயே வரதுக்கு பாரு. அண்ணக்கிட்ட எதையாவது சொல்லிட்டு நீயே வா. நானும் அண்ணக்கிட்ட ஏதாவது சொல்றேன். புரியுது, உன்னோட பயம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். நான் இப்படி கேட்கறதுனால சார் ஏதாவது சந்தேகப்பட்டாலும் படுவாரு. முடிஞ்ச வரைக்கும் நான் வர ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துக்கு சாரே வருவாரு. சார் வந்தா கூட உனக்கு சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதுக்கு என்ன விஷயம்? இப்போ அண்ணா வந்தாக்கா இவன் ஏதாவது சீண்டும் போது, அப்ப அண்ணா இவன் எதுக்கு ஒண்ணு சீன்றான், என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த விஷயம் அண்ணாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கஷ்டம் எல்லாம் வச்சோம். அதுக்காக தான் உன்னையே வான்னு சொல்றேன். நீயே வரதுக்கு ட்ரை பண்ணு. நீ சொல்றதும் சரிதான். சாருக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இவெல்லாம் நின்று பேசக்கூட மாட்டான், ஸ்பாட் அவுட்டு தான். இருந்தாலும் நான் போய் சார்கிட்ட கேட்டா அவர் சந்தேகப்படுவாரோன்னு பயமா இருக்கு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, இப்போதைக்கு நீ கிளாஸ்க்கு போ. நான் எப்படியாவது சார்கிட்ட பேசி ஈவினிங் வர ட்ரை பண்றேன், சரியா? சரி சரி விச்சு, ஈவினிங் மட்டும் இல்ல, இனிமே இனி நீயே கூட்டிட்டு வர மாதிரி கொஞ்சம் பாரு. அதே ட்ரை பண்ணு. என்னடி என்ன வச்சு சைன் முடிவு பண்ணிட்டியா என்ன? ஐயோ இல்லப்பா, இல்லப்பா, நான் சொன்னேன்ல எனக்கு பயமா இருக்குப்பா. அவன் என்ன ஏதாவது மறுபடியும் சீண்டிடுவானோன்னு பயமா இருக்கு. அப்படி அவன் சீண்டும் போது அண்ணா பார்த்துட்டா விஷயம் தெரிஞ்சிடும்ல அண்ணாக்கு. அதை நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. பயமா இருக்கிறதே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்றான். இவ வேற எதுக்காவது பிளான் பண்றாளாம்? இல்ல, அப்படிலாம் இவளால எதுவும் பண்ண முடியாது. நான் யாருன்னு இன்னும் இவளுக்கு தெரியல. நீ என்ன பண்ணாலும் சரி, எதுக்கும் நான் மசிய மாட்டேன்டி. விச்சு என்ன, நீயே வந்துட்டு போ. எப்படியாவது அண்ணா பேசி நீயே என்ன கூட்டிட்டு வா ப்ளீஸ் விச்சு. உனக்கு என் சிச்சுவேஷன் புரியும்ல? சரி, நான் ட்ரை பண்றேன். என்னால முடியுமான்னு தெரியல. சார் கிட்ட பேசி ட்ரை பண்றேன். இப்போ நீ கிளாஸ்க்கு போ. அப்புறம் படிக்கிற வேலையை பாரு. வேற எதையும் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அதுதான் இப்போ உனக்கு முக்கியமான வேலை. போ, போய் கிளாஸ்க்கு போ. போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போ. ஓகே ஓகே, நீ வரேன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் இனி நான் எதுக்கு அதை இதை போட்டு குழப்பிக்க போறேன்? இனி குழப்பமே இல்ல, ரொம்ப கிளியரா இருக்கு. இதுதான் நான் ரொம்ப கிளியரா இருக்கு. இனி குழம்பவே மாட்டேன். இவ பேசுறதெல்லாம் நமக்கு தப்பாவே தெரியுது. இல்ல இவ சாதாரணமா தான் பேசுறாளாம். டே விச்சு, இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. இவளை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் நம்மளோட வேலை. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இவ போக்கும் சரியில்லை. இவ எண்ணம் எதுவும் கரெக்டாவும் இல்லை. அப்படி ஏதாவது தப்பான எண்ணமா இருந்தது, அது நிறைவேறவும் நிறைவேறாது. ஏய் பிசாசு, என்ன பொறுக்கியா நீனு? அப்பப்ப விசில் வச்சு கூப்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி விசில் அடிச்செல்லாம் கூப்பிட்டான் வாயை கிழிச்சிருவேன் பாத்துக்க. ஓடி. என்னப்பா விச்சுன்னு கூப்பிட்டாலும் ஒரு மாதிரி கீழே மேலேயும் பாக்குறேன். சரி மாமான்னு கூப்பிடலான்னு பார்த்தா மாமான்னு கூப்பிட்டாலும் முறைக்கிறேன். அப்புறம் நான் எப்படிதான்ப்பா கூப்பிடுறது? அதுக்குதான் அப்படி கூப்பிடுறேன். இப்படி கூப்பிட்டாலும் பொறுக்கி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. வேற எப்படி கூப்பிடுறது? விஷ்ணுன்னு பேர் சொல்லியே கூப்பிடு. நீ மாமானு கூப்பிட வேணாம், நோமானு கூப்பிட வேணாம். விஷ்ணுன்னு பேர் சொல்லி கூப்பிடு. அப்படி கூப்பிட்டினாலே நான் திரும்பி பார்ப்பேன். இல்லப்பா, நானும் அப்படிதான் கூப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா பாத்துக்க, பாட்டியும் அம்மாவும் என்ன திட்டுறாங்க. அடி பாவி, அவன் உன்னோட இவ்வளவு பெரியவன், அவனை போய் தலையில அடிச்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறீ அப்படின்னு என்ன திட்டுறாங்கப்பா. அதான் அவங்க சொன்ன மாதிரி நானும் உன்னை மாமான்னு கூப்பிடலான்னு இருக்கேன். நான் மாமானே கூப்பிட்டு போறேன் மாமா. ஏய், நீ போ, கிளாஸ்க்கு போ. நீ கிளாஸ்க்கு போய் படிக்கிற வேலையை பாருடி. உன் கூட நின்றுட்டு இருந்தோம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். போடி. ஐயோ, இந்த பிசாசு கூட நின்னும் நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. டேய் விச்சு, கிளம்பிடு.
இன்னும் கோவமா தான் இருக்காலும் அடி குல்ஃபி என்னடி இன்னும் கோவப்பட்டா என்ன அர்த்தம்? எப்படி இவ கோவத்தை சமாளிக்கிறது? டே அர்ஜுன் ஏதாவது பண்ணுடா, இவன் ரொம்ப கோவமா இருக்காளே. குல்ஃபி பாரா, அடியே இவ்வளவு கோவமா இருக்கான். இவ்வளவு கோவமெல்லாம் ஆகாதுடி, என் மேலாம் கோவப்படாதுடி. கோவப்படுற அளவுக்குலாம் நான் வருத்தம் இல்லை பாத்துக்க. சரி இவன் கோவத்தை எப்படி தணிக்கிறது? டே அர்ஜுன் ஏதாவது பண்ணுடா. கோவமாடி இருக்க இரு, நீ இப்ப பாரு. ரொம்ப சூடா இருக்காளே. குல்ஃபி ரொம்ப தள்ளி போறேன்னு வண்டியை விட்டு கீழே விழுந்துடாத, பக்கத்துல வந்து உட்காருடி. எனக்கு தெரியும் சார், நான் கரெக்டா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உனக்கு கீழே விழ மாட்டேன். நீங்க தள்ளி விடாம இருந்தா சரிதான். போங்க. எப்போ அனல் இங்க வீசுது, ரொம்ப சூடா இருக்காளே. ஈரடி குல்ஃபி ஓவர் சூடாவா இருக்க, காணிக்கிறேன். குல்ஃபி அந்த மச்சம் பத்திரமா இருக்கா? என்ன கேள்வி கேட்டதும் தலை தொங்கிருச்சு. என்னடி அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு இப்ப எம்மால் கோவமா இருக்கேன்? நடந்தது நீ பார்த்துட்டு தானே இருந்த, அப்புறம் கோவமா இருந்தா என்ன அர்த்தம்? உன்னிடம் உண்டே காட்டுக்கும் எனக்கும் தான் அது தெரியும். எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருப்பிக்கும் எனக்கும் தான் அது புரியும். பார்த்த பார்வையில் பச்சை குத்தினாய், பயந்து விழினால் பைத்தியம் செய்தாய். உன்னன் பின்னாடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தேன் நிலமார்பில் ஒட்டியது. ஐயோ சார், எனக்கு என்ன சார் கோவம்? நான் கோவப்படுறதுக்கு நான் யார் சார்? குல்ஃபி இங்க பாரு, நான் இப்ப எதுவும் பேசக்கூட நிலைமையில இல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருடி. நீயே ஏதோ தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காத சரியா? நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன்றதுனால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா போறேன்னு அர்த்தம் இல்ல. இந்த அமைதிக்கு பின்னாடி வேற ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க சார், என்ன புரிஞ்சுக்கோன்னு. நானும் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த நிமிஷம் என் மனசு தூள் தூளா உடஞ்சிருச்சு சார். எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு எனக்கு தான் சார் தெரியும். ஏ குல்ஃபி எனக்கு புரியுதுடி, உன் மனசு எவ்வளவு உடஞ்சிருக்கோன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நீ சும்மா விக்ரம் பக்கத்துல நின்னாலே என்னால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது நான் பிரியாவ அப்படின்னும் போது நீ கண்ணால பார்த்தேன்னா அது எவ்வளவு வலியா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஏய் சத்தியமான கெட்ட எண்ணத்துலலாம் அந்த மாதிரி பிடிக்கலடி. நீ என்ன புரிஞ்சுக்கொடி. நானும் புரிஞ்சுக்கணும் தான் சார் ட்ரை பண்றேன். ஆனா எனக்குன்னு மனசு இருக்குல்ல, அந்த மனசுல வலிக்கும்ல சார். அந்த வலி பெருசா இருக்கும்ல, அதுதான் என்ன என்னால அந்த வலியை கூட உங்ககிட்ட காமிக்க முடியல. இது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியல. இப்படியேதான் நீடிக்குமா? இல்ல பிரியா சொன்ன மாதிரி நான் கடைசி வரைக்கும் உங்க மனசுல வரவே மாட்டேனா சார்? அவ அப்படி சொல்லும்போது நீங்க எதுவுமே சொல்லல. இவ என் மனசுல இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சார். அப்போ உண்மையாவே நான் உங்க மனசுல இல்லையா சார்? பிரியா சொன்ன மாதிரி இப்பவும் பிரியா தான் இருக்காளா? கண்டிப்பா பிரியா பேசுனது குல்ஃபி மனசை ரொம்ப பாதிக்கும். எனக்கு அது நல்லாவே தெரியும். அவ பேசின ஒரு வார்த்தையும் எனக்கே கஷ்டமா இருந்தது. அப்ப குல்ஃபிக்கு கண்டிப்பா வேதனையா தான் இருக்கும். டே அர்ஜுன் அவெல்லாம் வேதனை படக்கூடாது. அவ சந்தோஷமா இருக்கும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஆமா அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவ கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாம ரொம்ப தவிக்கிறான். அவ அப்படி இருக்கக்கூடாது. என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட நேரடியா பேச முடியல குல்ஃபி. ஆனா அதுக்காக உன்னை வருத்தப்பட வச்சுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன்டி. எப்பவுமே நீ வருத்தப்படக்கூடாதுடி. நான் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் வருத்தமோ வேதனையோ படவே கூடாதுடி. என்னடி ரொம்ப நேரமா என்னைய பார்த்துட்டு வரேன், என்ன சைட் அடிக்கிறியா என்ன? சார் இல்ல சார், சைட் அடிக்கிறேன் அது இதுன்னு பேசுறீங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. ரோட்டை பார்த்துட்டு வந்தேன், உங்களுக்கு ஒரு நினைப்பு நான் உங்களை தான் பார்க்குறேன்னு. நான் ஒன்றும் உங்களெல்லாம் பார்க்கல. நான் ஒன்றும் உங்களை பார்க்கவும் இல்லை, உங்களை சைட் அடிக்கவும் இல்லை. அடி குல்ஃபி நேற்று முழுக்க உன் மனசுல இருந்ததெல்லாம் சொல்லிட்டடி. எப்படி எப்படி நான் பார்க்காத போது என்ன பார்ப்பேன், என்னை பார்த்து சைட் அடிப்பேன் அப்படிதானே?
அது சரி, நான் அடிக்கும்போது நீ அடிக்க மாட்டியா என்ன? நானும் ஒன்று சைட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட சரி, ரோடா இருக்கு, பார்த்துக்கோ. என்ன சார், என்ன லுக்கு? இல்ல, சைட் அடிக்கிறியா இல்லையான்னு பார்த்தேன். ஏய் குல்ஃபி, என்ன நீ சைட்டெல்லாம் அடிக்கலாம், அடிக்கிற வேலையும் வச்சுக்காத, சரியா? பாரு, இவர் அப்படியே பெரிய ஆணழகன். இவரை நாங்க பார்த்து சைட் அடிக்கிறோம் சார். நாங்க ஒன்றும் உங்களை சைட் எல்லாம் அடிக்கல சார். உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்திருக்கு போல இருக்கு. அந்த நினைப்பெல்லாம் மாத்திக்கோங்க சார். எனக்கு முதல்ல சைட் அடிக்கிற பழக்கம்லாம் இல்ல சார். ஆமாமா, உனக்கு சைட் அடிக்கிற பழக்கமே இல்லை. ஆமாமா, நான் பார்க்காத போது பார்ப்பாங்க, நான் பார்க்காத போது என்னை வச்சுக்கணும் வாங்காம குறுக்குறுன்னு பார்த்து சைட்டு மேலே சைட்டு அடிப்பாங்க. ஆனா கேளு, நீ இல்லைன்னு வாங்க. என்ன சொன்ன? ஆண் அழகனா? ஆமாங்க மேடம், நாங்க ஆண் அழகன் இல்லதான். ஆனா அழகா இருக்கேன்னு தானே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறேன். என்ன என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாரு? ஒருவேளை என் மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரோ? அடிக்கிறீங்களா? என்னடி மனங்கட்ட மனசா இருக்கு, இப்படி ஓப்பனா தெரியுது. என்ன பண்ண, உன் மனசு மானங்கிட்டதான் இருக்கு. அதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க என்ன சார் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போறீங்க? நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்ல சார். ஆமாமா, எதுவும் இல்லதான். மனசு மட்டுமா ஓப்பனா தெரியுது, என்னென்னமோ ஓப்பனா தெரியுது. அதுலயும் அந்த மச்சம் எப்போ இப்போ நினைச்சாலும் போது ஏறுது. ஐயோ சார், அதை மட்டும் சொல்லாதீங்க சார். அதை விட்டுடுங்களேன். அது தவிர வேற ஏதாவது பேசுங்க சார். வேற ஏதாதான் பேசலாமே, வேற தானே, தாராளமா பேசலாம். டே அர்ஜுன், ஐ லவ் யூ அர்ஜுன், இத பத்தி பேசலாமா? சார், வீட்டுக்கு சீக்கிரம் போங்க சார். அத்தை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அத்தை சீக்கிரம் வர சொன்னாங்க. எனக்காக அவங்க ஏதோ சமையல் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் போங்க. இல்ல குல்பி, இதுவும் பிடிக்கலன்னா சொல்லு, வேற ஒண்ணு கூட இருக்கு, அது வேணா பேசலாமா? என்னன்னு பாக்குறியா? தப்பு பண்ணலாமா, அத பத்தி பேசலாமா? ஐயோ சார், பேபே 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 பேபே. அடி குல்பி, எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அடுத்த நிமிஷமே மறந்துடுற பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, எல்லாமே பிடிச்சிருக்கு. கூடி சீக்கிரம் சொல்லு. என்ன சார்? அது சரி, இப்பெல்லாம் ரொம்ப சிரிக்கிறீங்க. வேற என்ன, என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது போல இருக்கு. அதான் என்னை பார்த்து இப்படி நக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சீக்கிரம் போங்க சார் வீட்டுக்கு, எனக்கு பசிக்குது. அடி குல்பி, பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணுமா என்ன? ஹோட்டலுக்கு போலாமா? வேணாம் வேணாம், அத்தை எனக்காக ஏதோ ஸ்பெஷலா பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நீ சீக்கிரமா ஃபேக்டரிக்கு போயிட்டு சீக்கிரம் வா, உனக்காக ஸ்பெஷலா பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கே போலாம். எனக்கு பிடிச்சதான் எதுனா அத்தை செஞ்சு வச்சிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் வேற ரொம்ப கோவமா இருக்கேன், அதனால கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். அதனால நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். சரிடி, சீக்கிரம் போறேன், போதுமா? அப்புறம் இப்போ எதை பத்தியும் பேச வேணாவா? ஏன் கேட்கறேன்னா, அந்த மச்சம் பாதியிலேயே நிக்குது, அதான் அதை பத்தி. பே 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 பே. அடி குல்பி, உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி, அந்த அளவுக்கு பிடிக்குதுடி. மாலையில் தொடங்கி காலையில் அடங்கும் வாலிப விளையாட்டு பூவுடல் புரண்டு வரும் பார்க்கடல். அந்தி வெயில் வந்து மயில் தந்து நான் வாடினேன். அடுப்பத்தும் எல்லாம் தென்றலிடம் நான் கூறினேன். பிரம்மனுக்கு மூடு வந்து ஒன்ன படைச்சிட்டான், அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டான். சரிங்க சார், கிளம்புறேன். அத்தை கிளம்புறேன். பாட்டி கிளம்புற, பாட்டி எல்லாக்குட்டி கிளம்புறேன். என்ன டேய் விச்சுக்கண்ணா, இருக்கலாம்ல? போதும், ரொம்பதான் பாயாசமா இருக்கு. அதுக்கு இல்ல நிலாக்குட்டி, நீ ஃப்ரீயா இருக்கல, நான் உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்டா. ப்ளீஸ்டா கண்ணா, தங்கம்ல இருடா. ரொம்ப கொஞ்சம் இது கொஞ்சம் சரி. பேரண்டி நல்லதுக்காக தான் நீங்க 2 பேரும் சேரணும். அங்க இன்னும் 2 பேரும் சேர வேண்டியது இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தால 2 பேரும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரியான வாய்ப்புகள் வரும். அதுக்காக தான் என் பேத்தி என்ன மன்னிச்சிருடி. ஐயோ அம்மாடியோ, என்ன என்னாச்சு? கால் பிணைஞ்சதுதான். அவளுக்கு கால் போதும் வீங்கிடும்டா. பாட்டி, அந்த சுலுக்க நானே எடுத்து விடுறேன். என்ன எடுத்துட்டு வரட்டும்?
நான் சொல்லி எடுத்து விடுறேன். இல்ல சார் வேண்டாம். அதான் பாட்டியே எடுக்கிறேன்றாங்களே, வேண்டாம் சார். ஏய், எடுக்கக்கூடாத இடத்துலயே எடுத்துட்டேன். இது என்ன கால் தானே, அதெல்லாம் நான் எடுத்துறேன், ஒன்றும் ஆகாது. அது அதுக்கு கால் கொலுசுதா கலக்குது கையின் வளையல் ஐடியாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நம்ம சப்ஸ்கிரைபர் வனிதா சிஸ்டரோடைய டாட்டர்ஸ்க்கு இன்னைக்கு பர்த்டே. ரோஷ்மிதா அவங்க வந்து 13th பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரோஷ்மிதா தங்கம். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரோஷ்மிதா தங்கம். ரோஷ்மிதா செல்லம், நீங்க இன்னைக்கு பல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்க குட்டி. அவங்களுடைய இன்னொரு டாட்டர் ஹேமதர்ஷினி, அவங்களுக்கு 11th பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹேமதர்ஷினி செல்லம். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹேமதர்ஷினி தங்கம். ஹேம செல்லம், நீங்களும் இன்னைக்கு பல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் வீரலட்சுமி சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வீரலட்சுமி சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வீரலட்சுமி சிஸ்டர். வீரலட்சுமி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு பல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க. ஆமா டியர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய் டியர்ஸ். பாய் டியர்ஸ்.